ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கான AY 2025 பேட்சுக்கான அசைன்மெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா கோர்ஸுக்குமே காமன் சப்ஜெக்ட்னா அது தமிழ் சப்ஜெக்ட் தான். தமிழ் இங்கிலீஷு காமனாக வரும். அவங்களுக்கான ஆன்சர் கீயை நான் சொல்கிறேன். அந்த அசைன்மெண்ட்டுக்கான நிறைய பேருக்கு புக்ஸ் சென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. புக்ஸோட லிங்க் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டவுட் கேட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் செப்பரேட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அசைன்மெண்ட் நம்பர் 1 BFTMS லெவல், இதான் சப்ஜெக்ட் கோடு. அசைன்மெண்ட் 1 இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தாக இழுக்காமல் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கைட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்களுக்கு புக்ஸ் சென்ட் பண்ணலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்படியே லிங்க்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த புக்கோட லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஷினை கைட் பண்ணால் போதும், நான் எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாகுமோ அந்த கொஷினை கைட் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் தமிழில் பௌத்த இலக்கியங்கள் குறித்து விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் பேஜ் நம்பர் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இதில் 1.1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைட்டில் தமிழில் சமய இலக்கியங்கள்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 1.1.2 பாருங்க, சமணமும் பௌத்தமும்னு கொடுத்துருப்பாங்க. 1.1.1லேருந்து 1.1.5 வரைக்கும் இந்த கொஷின் இருக்குது. நீங்கள் இதில் சூஸ் பண்ணி எப்படி வேணால் எழுதிக்கலாம். 4-5 பேஜ் எழுதினா போதும். செகண்ட் கொஷின் திருநாவுக்கரசு தேவர் பாடல்களின் சிறப்புகளை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1.2ல் டைட்டில் திருநாவுக்கரசுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. 1.2.1லேருந்து 1.2.3 வரைக்கும். இதில் நீங்கள் 5-4 பேஜ் எழுதினா போதும். எந்த கொஷின் ஈஸியாகுமோ அந்த கொஷின் 1 சூஸ் பண்ணி எழுதினா போதும். ஒரு கொஷின் எழுதினா போதும். 3 கொடுத்துருப்பாங்க, 1 எழுதுங்க. இதில் தேர்ட் கொஷின் சுந்தர தேவரால் பாடல்களின் சிறப்புகள் எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான நான் ஆன்சர் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பேஜில் 1.3ல் பார்த்தீங்கன்னா அந்த கொஷினோட டாபிக் வந்திருக்கும். இதில் 1.3.1லேருந்து 1.3.3 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நீங்கள் 4-5 பேஜ் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த கொஷின் மட்டும் அசைன்மெண்ட்டில் உங்கள் 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சாய்ஸ் கொஷினுங்க. நீங்கள் 1 செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 2 ஒமிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிப்பாங்க. எது ஈஸியாக இருக்கும் அதை ரைட் பண்ணுங்க. மினிமம் 4 பேஜ் எழுதுனா போதும். எக்ஸ்ட்ரா வேணுன்னா 5 பேஜ் எழுதிக்குங்க. மோஸ்ட்லி நாளைக்கு எல்லாருக்குமே லீவாக தான் இருக்கும். நீங்கள் 2 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்க. தமிழில் 2 கொடுத்துருப்பாங்க, அது 2த்தையும் சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்க. ஷெட்யூல் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். நாளைக்கான ஷெட்யூல் 2 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். நாளைக்கே சப்மிட் பண்ண சொல்கிறேன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் சப்மிட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம மார்க்குக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராது. டைம் நிறையா இருக்குன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு நான் சரியாக செக் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரியே அசைன்மெண்ட் கொஷின் இந்த மந்த் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுலேயே நீங்கள் ஃபீஸ் கட்டி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சுத்தமாக டைமே இருக்காது. நீங்கள் இப்போ சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் சீக்கிரமாக முடிக்க முடியும். லாஸ்ட் டேயில் வச்சு முடிக்க முடியாது. லாஸ்ட் டே எல்லாருமே லாகின் பண்ணுவாங்க. அதனால சர்வர் பிஸியாக இருக்கும். நீங்கள் இப்போலேருந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். அவங்க அப்பயே கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. நானுமே அசைன்மெண்ட் நாளைக்கு தான் சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போக. நாளைக்கு 2 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடுங்க. இது ஷெட்யூல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ கமெண்ட்லேயே சொல்லுங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.